அவர் எலெக்ஷன் இல்லை இமோஷன்னு சொன்னார். ஆனால் தமிழ்நாடு நிச்சயமாக ப்ரொமோஷன் அடையணும்னா என்டிஏ வரணும். அப்போதான் ஏன்னா நாங்கள் பல இடங்களில் ஆட்சி ப்ரமோஷன் செஞ்சு காமிச்சிருக்கோம். சும்மா இது இமோஷன் எலெக்ஷன்லாம் கிடையாது. அதனால் ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 18 மாநிலங்களில் நாங்கள் ப்ரமோஷனை காமிச்சிருக்கோம். மத்தியிலையும் ப்ரமோஷனை காமித்து கொண்டு இருக்கோம். ஆக தமிழ்நாடு ப்ரமோஷன் ஆகணும்னா என்டிஏ ஆட்சிக்கு வரணும். இந்த இமோஷன் கமோஷன் எலெக்ஷன் அதெல்லாம் இப்போ பேச்சுக்கு ஆகாது. அதனால எனக்கு ஆக்கப்பூர்வமாக பேசுவோம். தம்பி விஜய் நல்லாவே பேசினார், காலைல பார்த்தேன். ஆனால் சில கேள்விகள் நியாயமாக கேட்கப்பட்டது. ஏன்னா மாநில அரசால் செய்ய முடியாது என்று தெரிந்தும் நீட் விலக்கு என்று சொன்னீர்களே, நியாயமான கேள்வி. அதே மாதிரி 100 ரூபாய் பெண்களுக்கு மானியம் கொடுக்குறீங்களே, கேஸில் கொடுக்குறேன்னீங்களே, நியாயமான கேள்வி. 4000 ரூபாய்க்கு மேலே கரும்புக்கு கூடுதல் விலை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நியாயமான கேள்வி. ஆக இந்த நியாயமான கேள்வியை மட்டும் தமிழக மக்கள் எடுத்துக்கொண்டு இந்த டெல்லி அணி சென்னை அணின்னு விளையாட்டா சொல்றதெல்லாம் விளையாட்டா விட்டுருங்க அப்படின்றதான் எனது கருத்து. அதனால நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு யாராவது அறிவாளி நிழல்ல போய் நின்னா கூட்டணிக்கு வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சேர்க்கிற நிலைமையில இன்னைக்கு திமுக இருக்கிறது. பதற்றத்தோடு இருக்கிறார்கள். அதனால முதலமைச்சர் சொல்றார், நான் கடுமையா உழைத்து கொண்டு இருக்கிறேன். நான் திட்டமிட்டதற்கு மேல் உழைச்சி உங்க பையன்ட்ட கொடுக்க போறீங்க ஆட்சியை, அதுக்கு தானே உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் அது நடக்காது என்பதான் நாங்கள்லாம் சொல்லி கொண்டிருப்பது. மக்களுக்கான ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. அதிமுக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதை தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லிவிட்டது. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை நான் இந்த ஹோலி பண்டிகையில் வண்ணமயமான இந்த விழாவில் எண்ணமயத்தோடு சொல்கிறேன். இல்லை, நானே சொல்லியிருக்கேன். அது எப்படின்னா, அது தமிழ் படுத்தியது தப்பு. அதே தமிழ்னா தமிழை படுத்தணும். ஆக தமிழ் படுத்தாமல் துவாரான அது கர்த்தவிய துவாரான கர்த்தவியான கடமை. அங்கே துவாரான வாழ்னு சொல்லலாம், இல்லைன்னா வழின்றது அப்படிக்காக சொல்லியிருக்கலாம். பட் அது அப்படிதானே மொழிபெயர்க்கணும் அப்படின்னு. என்னொன்று தமிழ்நாட்டில் வைக்கும்போது தமிழ் பிரதானமாக இருக்கணும். இதை நான் ட்வீட் பண்ணால் அதிகாரிகள் இதை சரி செய்திருக்கணும்னு சொன்னால், இல்லை இந்தி திணிப்பு தான் உங்களோட குறிக்கோள் அப்படின்னு எல்லாரும் பாயிறீங்கன்னா, நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் ஒரு சர்க்குலர் வந்ததுப்பா, கீதா ஜீவன் அவங்களுக்கு தெரியும், ஹிந்தியும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்தது. அப்போ அதிகாரிகள் தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. அப்போ தமிழ்நாடு அரசு ஹிந்தியை திணிக்க முயற்சி செய்ததா? அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். இன்னைக்கு நாங்கள் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான் நாங்கள் சொல்லுகிறோம். அதே மாதிரி புதுச்சேரியில் ஜல்சக்தியை இல்லந்தோறும் இனிய குடிநீர் தான் நான் மொழிபெயர்த்திருந்தேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னைக்குமே தமிழ்நாட்டில் திணிப்பு என்பதற்கு எந்த முயற்சியும் மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் திணிப்பு என்பதை நீங்கள் திணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான். தமிழை முதன்மையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில் தமிழ் தான் பிரதானப்படுத்தப்படுகிறது, தாய்மொழி. அதற்கு நீங்க எதிர்க்கிறீங்க. நீட் தமிழிலும் எழுதலாம் அப்படின்றத கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சியின் அரசு. ஆனா நீங்க ஒரு குரூப் 2 எக்ஸாமை கூட ஒழுங்கா நடத்தாம, ஆனா எல்லா நாளும் தமிழை பற்றி நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்பதான் நான் கேட்கிறேன். யூபி அரசாங்கத்தில் இருந்தீங்கல்ல, அன்னைக்கு ஏதாவது நீங்க எல்லாத்தையும் நீங்க தமிழ்ல ஹிந்தியில இருக்கு நீங்க எனக்கு குற்றம் சாட்டி இருக்கிறீங்களா? தமிழ் படித்து கொண்டு இருக்கிறோம் நாங்க. நம்ம மாநிலத்திற்கு ஏற்ற மாதிரி, ஏனென்றால் இது இயல்பு. மத்தியில் இருக்கும் பொழுது அந்த பெயர்கள் அப்படி இருக்கிறது. ஆனால் நாங்கள் இங்கே பேசும் பொழுது பிரதம மந்திரியின் காப்பீடு திட்டம், பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் கலைஞர் பெயர் வந்துன்னா உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கும். அதனால அரசாங்கத்தின் தோல்வியை மறைப்பதற்கு எப்பெல்லாம் முன்னிறுத்தணுமோ அப்ப ஹிந்தியை கையில் எடுத்துக்குவாங்க. ஹிந்தியை கையில் எடுத்துக்கொண்டு நான் கேட்கிறேன், இதே தயாநிதி மாறன் ஹிந்தியில போஸ்ட் அடிக்கலன்னு சொல்ல சொல்லுங்க, ஓட்டு வேணும்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சுயநலத்திற்காக இவங்கெல்லாம் ஹிந்தியில போஸ்ட் அடிச்சாங்க, ஹிந்தியில பேசி ஓட்டு கேட்டாங்க. நாம அப்படி பஞ்சோந்தி மாதிரி கலர் மாறுறவங்க இல்லை. கலரை போட்டா கூட உண்மையான கலரை போட்டுக்குவோம் நாங்க, கலரை மாத்திலாம் போட மாட்டோம் நாங்க. அதனால இன்னைக்கு முதலமைச்சர் பதற்றத்தில் இருக்கிறாரு. முதலமைச்சர் மட்டும் இல்ல, அவங்க கூட்டணி கட்சிகளே பதற்றத்தில் இருக்கிறாங்க. அதனால உண்மையான பிரச்சனை எவ்வளவோ நான் கேட்கிறேன். நாங்குநேரியில
ஒரு கலவரம் வந்து இங்க வெட்டி கொண்டு இருக்காங்கங்க. அதை பற்றி வெங்கடேசன் பேசுறாரா? கம்யூனிஸ்டுகள் பேசுறீங்களா? ஆனா ஒரு ஹிந்தி வாழை பத்தி நாங்க தான் சொல்லிட்டோம்ல, அது தவறு, அதிகாரிகள் தவறு செய்துக்கா மாத்துங்க. நானே சொல்லிட்டேனே காலையில. ஏன் உண்மையான பிரச்சனை எங்க ஓடிக்கொண்டிருக்கு. வேங்கை வயல் கண்டுபிடிச்சிங்களா நீங்க? ஆக உண்மையான பிரச்சனை தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குங்க.